ஹலோ கைஸ், வெல்கம் டு மை பெஸ்ட் லேர்னிங் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம மார்ச் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். பிப்ரவரியில் ஜிஎஸ்டி வசூல் ரூபாய் 1.84 லட்சம் கோடி. நாட்டில் கடந்த பிப்ரவரியில் சரக்கு சேவை வரி ஜிஎஸ்டி ரூபாய் 1.84 லட்சம் கோடி வசூலாகியுள்ளது. கடந்த ஆண்டு இதே மாதத்தை ஒப்பிடுகையில் இது 9.1% அதிகமாகும். புதிதாக 6 மாநகராட்சி மண்டலங்கள் அரசாணை வெளியீடு. முன்னாடி நம்மக்கிட்ட 14 மண்டலங்கள் இருந்தது. அதைத் தொடர்ந்து 6 மண்டலங்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. அது கொளத்தூர், வில்லிவாக்கம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, தியாகராய நகர், விருப்பாக்கம், பெருங்குடி, சோழிங்கநல்லூர் ஆகிய 6 மண்டலங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளதாக அரசின் உத்தரவில் தெரியப்பட்டுள்ளது. தமிழுக்கு தொண்டாற்றிய 38 பேருக்கு தமிழ் செம்மல் விருது அறிவிச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. விருது பெற்றவர்கள் எனது மேட்ச் த ஃபாலோவிங்ஸில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்ச் 7 மக்கள் மருந்தக தினம்னு சொல்லிட்டு கொண்டாட போகிறாங்களாம். மத்திய அரசு சார்பில் வரும் மார்ச் 7 மக்கள் மருந்தக தினம் கடைபிடிக்கப்பட உள்ளது. இதையொட்டி ஒரு வார கால விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா சனிக்கிழமை தொடங்கி வைத்தார். நாட்டு மக்களுக்கு மலிவான விலையில் தரமிக்க மருந்துகளை விற்பனை செய்யும் நோக்கில் பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அந்நிய செலவாணி கையிருப்பு $64,048 கோடி உயர்வு பெற்றிருக்குது. இந்தியாவின் அந்நிய செலவாணி கையிருப்பு கடந்த மாதம் 21 நிறைவடைந்த வாரத்தில் $64,047.9 கோடி உயர்ந்துள்ளது. இதை குறித்து ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாவது. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான நியூஸ். தேங்க்யூ. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.